Holiness to the Lord. அல்பா ஒமேகா ஊழியங்கள் வழங்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அல்பா ஒமேகா குழுவினருடைய சார்பில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எலியா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து வருகிறோம். எலியா தீர்க்கதரிசியை எதற்காக தேவன் அனுப்பினார்? எலியா தீர்க்கதரிசியின் வாயின் வார்த்தையை எப்படி தேவன் கனம் பண்ணினார்? எலியா தீர்க்கதரிசியை அந்த விதவையினிடத்திற்கு தேவன் அனுப்பினதற்கு காரணம் என்ன? தேவனுடைய வார்த்தை உண்மையுள்ளது என்பதை எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் எப்படி விளங்க பண்ணினார் தியானித்தோம். இன்றைக்கு மூன்றாவது பகுதி நம்முடைய செய்திக்கு ஆதாரமாக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரத்தின் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எலியா செய்த எல்லாவற்றையும், அவன் தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தாலே கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசேபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசேபேல் எலியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னாள். எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய தீர்க்கதரிசி, கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்த தேவ மனிதன். பாகாலின் தீர்க்கதரிசிகள் 850 பேரை வெட்டி கொன்றவன். அப்படியாக நல்ல ஒரு பராக்கிரமசாலி, வீரதீரமுள்ள ஒரு தேவ மனிதன் என்று சொல்ல முடியும். இப்படிப்பட்ட தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் சோர்வு வந்துவிட்டது. அந்த சோர்வுக்கான காரணங்கள் என்ன? அவன் சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் அவனோடு எப்படி இடைப்பட்டு அந்த சோர்வில் இருந்த அந்த மனிதனை தூக்கி எடுத்து அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய திட்டங்களை, தன்னுடைய சித்தத்தை, தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார் என்பதை குறித்து அதிகமாக நாம் தியானித்தோம். இன்றைக்கும் அப்படிதான் சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். 18வது அதிகாரம் 1வது வசனத்தில், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையால் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். எலியா தன்னுடைய வார்த்தையை அறிவிக்கிறான். எலியாவுடைய வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார். எலியாவுடைய வார்த்தையின்படி தேவன் காரியங்களை நடப்பிக்கிறார். அப்படி 3 வருஷம் கடந்து போகிறது. இந்த 3 வருஷம் முடியும் போது கர்த்தர் எலியாவுக்கு தரிசனமாகி எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஜனங்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், ஆகவே அந்த தேசத்தில் மழையை பெய்ய வைக்க வேண்டும், இந்த செய்தியை நீ ஆகாபுக்கு நீ சொல்ல வேண்டும். இந்த செய்தியோடு எலியா ஆகாபை பார்க்க போகிறான். எலியா சொன்னவுடன் இந்த செய்தியை எலியாவினால் நம்ப முடிகிறதா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் எலியாவின் வார்த்தையை தேவன் கனம் பண்ணுகிறார். எலியாவின் இடத்தில் தேவன் சொல்லிவிட்டதான தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் மழையை அனுப்ப போகிறார். தேவனுடைய வார்த்தை சத்தியம், அது நிச்சயம் நடக்கும் என்பது ஆகாபுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், மீதி ஜனங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் எலியாவுக்கு தெரியும். எலியா அந்த வார்த்தையை விசுவாசித்தான். ஆகவே அந்த வார்த்தையை ஆகாபினிடத்தில் சொன்ன பிற்பாடு எலியா இப்போது மேலே பார்க்கிறான். மழைக்கான எந்த அறிகுறியும் இல்லை. மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வானத்தில் தென்படவில்லை. 18வது அதிகாரம் 41வது வசனத்தில், பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜனம் பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அவன் ஆகாயத்திலே பார்க்கிறான். ஆகாயத்திலே மேகம் இல்லை. மழை வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் மழை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனால் எலியாவிற்கு ஒன்று தெரியும், கர்த்தர் சொன்னால் அதை நிறைவேற்றுவார். ஆனால் நிறைவேறுவதற்கான சாத்தியம் இல்லை. ஆகவே இவன் என்ன சொல்லுகிறான்? அவனுடைய வேலைக்காரனை அழைத்து,
நீ கடலின் பக்கம் போ, அந்த கடலிலே நின்று பார், எங்கேயாவது மேக கூட்டம், மேகம் எங்கேயாவது தென்படுகிறதா என்று பார் என்று சொல்லுகிறான். கடற்கரைக்கு சென்றால் வானம் முழுமையாக தெரியும். இவன் கடற்கரையில் செல்லுகிறான், வானம் முழுவதும் தெரிகிறது, ஆனால் எங்கேயும் மேகத்தை காணவில்லை. அவன் வந்து தன்னுடைய எஜமானிடத்தில் எலியாவிற்கு அறிவிக்கிறான், நான் கடற்கரையில் நின்று பார்த்தேன், அங்கு மேகத்தை காணவில்லை. ஒரு நிச்சயத்தன்மை, ஒரு உறுதி எலியாவினுடைய மனதில் இருந்தபடினால் எலியா அதை பற்றி கேள்வி கேட்கவில்லை, அவிசுவாசிக்கவில்லை. அதற்கான சாத்தியம் முகாந்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறான். நிச்சயமாய் நிறைவேறும், நிச்சயமாய் வரும், மேகம் வரப்போகிறது, மேகம் மழையை பெய்ய வைக்கப் போகிறது என்பது எலியாவிற்கு தெரிந்தபடினால் தான் மறுபடியும் சொல்லுகிறான், நீ போய் பார். இவன் மறுபடியும் போகிறான், மறுபடியும் பார்க்கிறான், ஒன்றும் காணவில்லை. 7 முறை போய் பார் என்று சொல்லுகிறான். ஒரு முறை போகிறான், 2 முறை போகிறான், 3 முறை போகிறான், காணவில்லை. 7வது முறை இவன் போய் பார்க்கும்போது அந்த கடற்கரையில் ஒரு ஓரத்தில் ஒரு உள்ளங்கை அளவு ஒரு மேகம், உள்ளங்கை அளவு மேகத்தை இந்த வேலைக்காரன் கண்டான். உள்ளங்கை அளவு மேகத்தை பார்த்தவுடன் ஓடோடி வந்து அந்த செய்தியை தன்னுடைய எஜமானுக்கு அறிவிக்கிறான். அதை கேட்கிறதான எஜமானுக்கு சந்தோஷம் வந்தது என்று சொல்வதை விட அவனுக்கு விளங்கிவிட்டது, மழை வரப்போகிறது, மேகம் வந்துவிட்டது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறப் போகிறது என்கிறதான எண்ணத்தோடு இப்போது அவன் அதற்கு தயாராகிறான், என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. இப்போது சொல்லுகிறான், போதும், உள்ளங்கை அளவு மேகம் வந்துவிட்டால் போதும், சீக்கிரத்தில் அந்த உள்ளங்கை அளவு மேகம் ஒரு பெரிய மேக திரள் கூட்டமான மேகத்தை கொண்டு வரும் என்கிற செய்தியை அவன் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து கடந்து போகிறான். இதன் மூலமாக நண்பர்களை ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக, நம்முடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை தருவதாக, பலவிதமான சூழ்நிலைகளிலிருந்து நம்மை தப்புவிப்பதாக பல வாக்குத்தத்தங்களை கர்த்தர் நமக்கு தரும்போது, கர்த்தர் நம்மோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ கர்த்தர் நம்மோடு பேசும்போது அவருடைய வார்த்தையை அவிசுவாசிக்க கூடாது, அவருடைய வார்த்தையின் மீது நமக்கு அவநம்பிக்கை வரக்கூடாது. இது கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தர் சொன்னால் நிச்சயமாக அவர் நிறைவேற்றுவார் என்கிறதான ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நம்முடைய இருதயத்திற்குள் ஏற்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மேக கூட்டம் இல்லாமல் எப்படி மழை வர முடியும்? ஆகவே மேக கூட்டத்தை பார்த்து தேவன் சொல்லுகிறவர் அல்ல, தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டால் தேவனுடைய வார்த்தை மேகத்தை உண்டு பண்ணும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் போது சூழ்நிலைகளை பார்க்க கூடாது. சூழ்நிலைகள் சாதகம் இல்லாமல் இருக்கிறது, எப்படி சாத்தியம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைக்கு சூழ்நிலைகளை சாதகமாக்கக்கூடியதான அபிஷேகம் இருக்கிறது. ஆகவே கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிவிட்டால் கர்த்தருடைய வார்த்தையின்படி சகலமும் ஆகும். ஆகவே இந்த இடத்தில் என்ன நடக்கிறது? இவன் சொன்னது போல அந்த உள்ளங்கை அளவு மேகம்தான் வந்தது. திடீரென்று பார்த்தால் அது ஒரு பெரிய மேக கூட்டமாக மாறி ஒரு பெருமழை அங்கு சொரிந்து விட்டது. சின்ன சூழ்நிலையாக இருக்கலாம், ஆண்டவர் இப்படி சொன்னார், ஆனால் சின்ன காரியம், சின்ன சூழ்நிலை தான் எங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிறது, இதை வைத்து என்ன செய்ய வேண்டும்? அவர் அதை வைத்து பெரிய காரியங்களை செய்வார். 5 அப்பமும் 2 மீனும் ஆண்டவருடைய கையிலே கொண்டு கொடுக்கப்பட்ட போது அவர் அதை வைத்து என்ன காரியங்களை செய்தார்? பெரிய காரியங்களை செய்தார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். தண்ணீர் தான், என்ன செய்ய முடியும்? அது திராட்சரசமாய் மாறும். அது ஆண்டவருடைய பகுதி. இப்படி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். அது ஆண்டவருடைய பகுதி. ஆண்டவரால் செய்து முடிக்க முடியாத ஒரு காரியமும் இந்த உலகத்தில் இல்லை நண்பர்களே. ஆகவே நீங்கள் சோர்ந்து போன நிலவரத்தில் இருப்பீர்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கை என்னமாய் முடியும்? என்னுடைய சூழ்நிலை என்னமாய் முடியும்? எனக்கு யார் உதவி செய்ய முடியும்? இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் என்கிற கேள்வியோடு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பர்களே, உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. உங்களுடைய எல்லா கேள்விக்கும் பதில் கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறது. நீங்கள் எப்படிப்பட்ட பாதைகளில் செல்கிறவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சூழ்நிலைகள் கர்த்தருக்கு பெரிதல்ல. உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. ஆகவே தைரியமாக அவருடைய வார்த்தையை கேளுங்கள், தைரியமாக ஆண்டவரிடத்தில் வாருங்கள். கர்த்தர் சொன்னார், அது நிச்சயமாக நடக்கும். இந்த இடத்தில் கர்த்தருடைய வார்த்தையின்படி சகலமும் ஆகிவிட்டது. இப்படிப்பட்ட எல்லா செய்திகளும் ஆகாப் ராஜாவின் மனைவியாகிய ஏசேபேல் கேள்விப்படுகிறாள். எலியா நம்முடைய தீர்க்கதரிசிகள் 850 பேரை வெட்டி கொன்று விட்டான். இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் இவளுக்கு கோபம் வருகிறது. அந்த கோபத்தோடு அவள் ஒரு செய்தியை அனுப்புகிறாள். நாளை இந்த நேரத்தில் எலியாவை நான் கொலை செய்து விடுவேன் என்று எலியாவினிடத்தில் சொல் என்று சொல்லி அனுப்புகிறாள். இந்த செய்தி எலியாவினுடைய காதில் கேட்கிறது. இந்த செய்தியை கேட்ட மாத்திரத்தில் எலியா சோர்ந்து போய்விடுகிறான். நண்பர்களே, ஒன்றை சொல்லுகிறேன், எவ்வளவோ பெரிய தீர்க்கதரிசி,
இந்த எலியா தீர்க்கதரிசியைப் போல பெரிய காரியங்களை செய்தவர்கள் யாருமில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வீர தீர செயல்களை செய்ததான ஒரு மனிதன். ஆனால் இப்போது சாதாரண ஒரு வார்த்தையை கேட்டவுடன் சோர்ந்து போகிறான். நான் அநேகரை பார்த்திருக்கிறேன் என்னுடைய வாழ்நாட்களில். சின்ன காரியத்திற்காக சோர்ந்து போவார்கள். பெரிய பெரிய காரியங்களை அவர்கள் செய்திருப்பார்கள். பெரிய பெரிய போராட்டங்கள் வந்திருக்கும், பெரிய பெரிய உபத்திரவங்கள் வந்திருக்கும், பெரிய நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகள் வந்திருக்கும். அவைகளிலிருந்தெல்லாம் விடுதலை பெற்றிருப்பார்கள். ஆனால் இப்போது அவர்கள் மிகவும் சோர்ந்து போயிருப்பார்கள். காரணம் என்ன? சின்ன காரணம் என்னவென்று கேட்டால் தெரியாது, சொல்ல தெரியாது. இந்த பிரச்சனையா, இதற்கு போய் நீங்கள் இவ்வளவு சோர்ந்து போக வேண்டுமா என்று கேட்டால், ஆம், என்னால் முடியவில்லை, எனக்கு பயம் வருகிறது, எனக்கு கவலை வருகிறது, எனக்கு வாழ பிடிக்கவில்லை, நான் என் உயிரை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன். இப்படிதான் இந்த மனிதன் சொல்லுகிறான். ஐயா, நீர் ஏன் சோர்ந்து போகிறீர்? தெரியவில்லை, எனக்கு பயமா இருக்கிறது. இதுபோல ஒருவேளை நீங்கள் இருக்கலாம். எனக்கு பயமாக இருக்கிறது, என்ன காரணம் என்றே தெரியவில்லை, எனக்கு கலக்கமாக இருக்கிறது, என்னால் யோசிக்க முடியவில்லை, என்னால் செயல்பட முடியவில்லை, எனக்கு இனிமேல் ஒரு வாழ்வு உண்டு என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை, என்னுடைய எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன், என்னுடைய நம்பிக்கையை நான் இழந்து விட்டேன் என்று சொல்லி கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய சகோதரனே, இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீ என்ன நிலவரத்தில் இருந்தாலும் கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். கர்த்தர் இந்த சூழ்நிலையிலிருந்து உனக்கு விடுதலை தருவார். கடன் பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட சொந்த பிரச்சனையாக இருக்கலாம், வாழ்க்கையில் போராட்டமாக இருக்கலாம், வியாபாரத்தில் தோல்வியாக இருக்கலாம், பொருளாதார நெருக்கடியாக இருக்கலாம், நண்பர்கள், உறவினர்கள், அயலகத்தார் இவர்கள் மூலமாக வருகிற பிரச்சனைகளாக இருக்கலாம், வேலை செய்யக்கூடிய இடத்தில் வருகிற பிரச்சனையாக இருக்கலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் வாருங்கள். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை விடுதலையாக்குகிறார். அவர் யாருக்கு செவி கொடுக்கிறார் என்றால் எல்லா மனிதனுக்கும் செவி கொடுக்கிறார். அதுதான் ஆண்டவருடைய விசேஷித்த தன்மை. எந்த மனிதனாக இருந்தாலும் சிறியவன் பெரியவன் என்கிற பாகுபாடு ஆண்டவருக்கு இல்லை. இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட பாகுபாடுகள் இருக்கிறது. ஆண்டவருக்கு அப்படிப்பட்ட பாகுபாடு இல்லை. ஆண்டவர் எல்லா மனிதனையும் நேசிக்கிறார். அவர் மனிதனை மட்டுமல்ல, அவர் நேசிப்பதும் பாதுகாப்பது பராமரிப்பது எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர் படி இழக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறார். காகத்தின் குஞ்சுகள் தேவனை நோக்கி கூப்பிடும் போது காகத்தின் குஞ்சுகளுக்கு அவர் ஆகாரம் கொடுக்கிறாராம். பறவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், மிருகங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், விலங்குகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார், எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறார். எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அவர் பாதுகாக்கிறார். எல்லா ஜீவ ஜந்துக்களும் அவரால் பராமரிக்கப்படுகிறது, அவரால் போஷிக்கப்படுகிறது, அவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. சர்வபூமிக்கும் அவர்தான் ஆண்டவர், சர்வலோகத்திற்கும் அவர்தான் ஆண்டவர், காற்றுக்கும் அவர்தான் ஆண்டவர், கடலுக்கும் அவர்தான் ஆண்டவர், சூரியனுக்கும் அவர்தான் ஆண்டவர், சந்திரனுக்கும் அவர்தான் ஆண்டவர், நட்சத்திரங்களுக்கும் அவர்தான் ஆண்டவர். இப்படி நான் சொன்ன நாய்க்கும் அவர்தான் ஆண்டவர். சில வார்த்தையை சொல்லும் போது நமக்கு சில சங்கடமாக இருக்கலாம். நாய்க்கும் அவர்தான் ஆண்டவரா? எலியாவை மட்டும் பாதுகாக்க மாட்டார், நாயையும் பாதுகாக்கிறார். இந்த நேரத்தில் நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சாட்சி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சாட்சி. நாய்க்கு எப்படி அவர் ஆண்டவரா இருக்க முடியும்? நாயையும் பாதுகாப்பாரா, நாயையும் பராமரிப்பாரா? சொல்லுகிறேன், கேளுங்கள். நான் திருவனந்தபுரத்தில் இருக்கிறேன். கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக ஒரு வீட்டில் நான் வாடகைக்கு இருக்கிறேன். 5 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த வீட்டிற்கு நான் வாடகைக்கு போகும்போது அந்த வீட்டின் முன்பக்கத்திலே ஒரு பெரிய வராண்டா இருக்கிறது. அந்த வராண்டாவில் எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருடைய காலணிகளையும் நாங்கள் அங்கே கலற்றி போட்டுவிட்டு நாங்கள் வீட்டுக்குள் வந்து தூங்கிவிட்டோம். எல்லாம் விலை கூடிய காலணிகளும் உண்டு. அடுத்த நாள் காலையில் வீட்டு கதவை திறந்து பார்க்கும்போது எல்லா காலணிகளும் எல்லா செருப்புகளும் நாய்கள் வந்து கடித்து குதறி எல்லாவற்றையும் சின்ன பின்னமாக்கியிருந்தது. ஒரு செருப்பு கூட அதில் நல்ல செருப்பு நாங்கள் உபயோகப்படுத்த முடியவில்லை. எல்லா செருப்புகளும் அது நாசம் பண்ணி விட்டது, கடித்து குதறி போட்டு விட்டது. எங்களுக்கு மிகுந்த கோபம் வந்து விட்டது. நாற்றம் ஒருபுறம், பயங்கரமான நாற்றம். கதவை திறந்தவுடன் பயங்கரமான நாற்றம். கிட்டத்தட்ட ஒரு 7-8 நாய் வந்து இவ்வளவு வேலைகளை செய்திருப்பது எங்களுக்கு தெரிகிறது அந்த வராண்டாவில். உடனடியாக அந்த வீட்டினுடைய ஓனர், அவருக்கு நாங்கள் தொலைபேசியில் அவரோடு தொடர்பு கொண்டோம். அவரை பார்த்து கேட்டோம், சார், இந்த மாதிரி
நாய் வந்து எங்களுடைய காலணிகளை எல்லாம் கடித்து குதறிவிட்டது, என்ன செய்வது? அப்போது அவர் சொன்னார், ஐயோ, நான் உங்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல மறந்து விட்டேன். நீங்கள் அப்படி காலணிகளை அப்படி வராண்டாவில் போடக்கூடாது, நாய் எப்படி வரும் என்று இந்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல நான் மறந்து விட்டேன். நாங்கள் பொதுவாக போடுவதில்லை, நாய் அந்த பக்கத்தில் வரதான் செய்யும், நீங்கள் காலணிகளை அங்கு போடக்கூடாது, நீங்கள் வீட்டுக்குள்ளே போடுங்கள் என்று ஒரு செய்தியை அவர் என்னிடத்தில் சொன்னார். அது எங்களுக்கு கஷ்டமாக இருந்தது. அந்த நாயை வரவிடாமல் தடை செய்ய வேண்டுமானால் 2-3 லட்சம் ரூபாய் செலவு செய்தால்தான் அதை செய்ய முடியும். அதை இந்த வீட்டு ஓனர் கண்டிப்பாக செய்ய மாட்டார். நாங்கள் ஆகவே அவரிடத்தில் அந்த காரியத்தை சொல்லவும் இல்லை. அப்ப நாங்கள் ஒரு முடிவெடுத்தோம், வீடு மாற வேண்டும். வீட்டிற்கு சென்ற முதல் நாள் அப்படி ஆகிவிட்டது. திருவனந்தபுரம் சிட்டியில் வீடு மாறுவது என்று சொல்வது அது பெரிய காரியம். இனிமேல் எங்கு போய் வீடு பார்ப்பது, யாரை பிடிப்பது, என்ன செய்வது, இந்த பொருட்களை எல்லாம் எப்படி நாங்கள் ஷிப் பண்ணுவது, அது பெரிய ஒரு வேலை, அது ஒரு பெரிய தொந்தரவான ஒரு வேலை. இப்படி நாட்கள் போய்கொண்டே இருந்தது. சரி, வீடு பார்ப்போம் என்று சொல்லி வீடு பார்ப்பது ஒரு புறம் நடந்து கொண்டிருந்தாலும் தினந்தோறும் காலையில் பிரச்சனை. தினந்தோறும் கதவை திறந்தவுடன் அந்த வராண்டாவை போய் கிளீன் பண்ணுவதுதான் முதல் வேலையாக இருக்கும். தண்ணீர் விட்டு கிளீன் பண்ண வேண்டும். என்ன கிளீன் பண்ணாலும் நாற்றம் வீசிக்கொண்டே இருக்கும். இப்படி ஒரு 15 நாள் உருண்டு போனது. என்னோடு இருந்த ஒருவரிடத்தில் நான் இந்த காரியத்தை சொன்னேன். இப்படி இந்த நாய் வருகிறது, நாயினால் பெரிய தொந்தரவாக இருக்கிறது, ஆகவே நாங்கள் வீடு மாறி ஆக வேண்டும், எங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது என்கிற செய்தியை சொன்னேன். இந்த செய்தியை கேட்டவுடன் அந்த நபர் என்னை பார்த்து சொன்னது, சார், இதற்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இதற்காக நீங்கள் வீடு மாற வேண்டிய அவசியம் இல்லை, நாயினுடைய பிரச்சனை தானே, இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்காது, நாயை நாம் கொன்று விடலாம், நாயை கொன்று விடலாம் என்று அவர் அந்த செய்தியை சொன்னவுடன் எனக்கு அது பெரிய பாவமாகவோ அது புண்ணியமாகவோ அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. நாயினால் நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். நாய் வராமல் இருப்பதற்கு நாயை கொல்ல வேண்டுமானால் அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. அவன் சொன்ன நாயை கொன்று விடலாம். அப்புறம் நான் கேட்டேன், நாயை எப்படி கொல்ல முடியும்? நிறைய நாய் வருகிறது. என்னுடைய வீட்டின் எதிர்ப்புறம் கறிக்கடை இருக்கிறது, இறைச்சி கடை இருக்கிறது. அந்த இறைச்சியை சாப்பிடுவதற்காக, இந்த இறைச்சியினுடைய கழிவுகளை சாப்பிடுவதற்காக நாய் கண்டிப்பாக ஊரில் உள்ள நாயெல்லாம் அங்கேதான் வரும். ஆகவே என்னால் ஒன்றும் அது எப்படி தடை பண்ணுவது என்று நான் அவரிடத்தில் கேட்டபோது அவர் என்னை பார்த்து சொன்னார், பரவாயில்லை, கருவாடு இருக்கிறது, கருவாடுகளை விஷத்தை வைத்து விடலாம், அந்த விஷ பொடியை வைத்து அங்கே போட்டுவிட்டால் நாய் செத்துவிடும். எனக்கு எதையுமே யோசிக்கவில்லை. எனக்கு என்ன நடக்கிறது, என்ன பேசுகிறேன், அவர் என்ன சொல்லுகிறார் என்கிற ஒரு செய்தியும் எனக்கு தெரியாது. நான் அவரை பார்த்து சொன்னது ஒரே காரியம், எனக்கு வீட்டில் நாய் வரக்கூடாது. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு நான் உங்கள் வீட்டுக்கு அந்த கருவாடை வாங்கி நான் கொண்டு வருகிறேன், கருவாடை வைத்து விடுகிறேன் அந்த வராண்டாயில், நாய் வந்து கருவாடை சாப்பிட்டு செத்து போய்விடும். அப்போ ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன், நாய் செத்து போய்விட்டால் வீட்டுக்குள்ளே இருந்து மறுபடியும் நாய் செத்து போய்விட்டால் நாயை தூக்கி மாற்ற வேண்டுமே, இது பெரிய பிரச்சனை வருமே. அப்போ அவர் சொன்னார், பரவாயில்லை, நாய் சாகாது, நாய் இங்கே வீட்டுக்குள்ளே சாகாது, நாய் இந்த கருவாடை சாப்பிட்டவுடன் நாய் இங்கிருந்து எங்கேயாவது தண்ணி குடிக்கும்படியாக போகிற இடத்துல செத்து போய்விடும். அப்போ நான் யோசித்தேன், சரி பரவாயில்லை, நீ என்ன செய்தாலும் பரவாயில்லை, எனக்கு அது பிரச்சனையாக இருக்கிறது, எனக்கு அது வேதனையாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிவிட்டேன். அடுத்த நாள் அவர் வந்தார். அடுத்த நாள் என்னுடைய கையில் கருவாடை தந்தார். ஒரு பெரிய கேரி பேக் இருந்தது. இந்த கேரி பேக்கை நான் திறந்து பார்க்கும்போது கருவாடு இருந்தது. ராத்திரி 10-11 மணிக்கு கதவை பூட்டும் போது நான் என்னுடைய வீட்டில் உள்ளவர்களை பார்த்து சொன்னேன், இன்றோடு நாயின் சகாப்தம் முடிவடைந்து விடும், நாளையிலிருந்து நாய் வராது. அவர்கள் என்னவென்று கேட்டபோது சூழ்நிலைகளை சொன்னேன். யாரும் அதை பற்றி யோசிக்கவில்லை. பாவம் புண்ணியம் என்கிற யோசனைக்கு இடமே வரவில்லை. நாயினால் அலக்களிக்கப்படுகிறோம், நாயினால் வேதனைப்படுகிறோம், நாயினால் துன்பப்படுகிறோம், நாயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அந்த நாய் உயிர் வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்கிற எண்ணம் எங்களுக்கு வரவே இல்லை. அதை பற்றி நாங்கள் யோசிக்கிற இடத்திலும் இல்லை, யாரிடத்திலும் பேசக்கூடிய இடத்திலும் இல்லை. நாய் வரக்கூடாது, இந்த ஒன்று தான் எங்களுக்கு தெரியும். இந்த கதவை பூட்டுவதற்கு முன்பாக அந்த கேரி பேக்கை திறந்து நான் கருவாடை எடுக்கிறேன். அந்த கருவாடை பார்த்தால் அந்த கருவாடில் விஷத்தன்மை எதுவுமே எனக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. இந்த கருவாடு நல்ல கருவாடாக இருக்கிறது. நான் முன்னும் பின்னும் பார்க்கிறேன், கருவாடை பிரித்து பார்க்கிறேன், கருவாடில் விஷம் வைத்ததற்கு எந்த அறிகுறியும் இல்லை. அப்போ நான் உடனடியாக அந்த நபர் தொலைபேசியில் தொடர்பு கொள்கிறேன். தொலைபேசியில் அடித்து அந்த நபரிடத்தில் கேட்கிறேன், கருவாடை பார்த்தேன், கருவாடில் விஷத்தன்மை ஒன்றுமே இல்லை, நல்ல கருவாடாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, நானே சாப்பிடலாம் போல இருக்குது. அப்படி சொன்னவுடன் அந்த நபர் என்னை பார்த்து சொன்னார், சாரி சார், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் சார், அந்த கருவாட்டில் நான் விஷம் வைக்கல, விஷ பாக்கெட் வந்து என்னிடத்தில் தனியாக இருக்குது, ஏன்னா நான் உள்ளே வச்சாச்சுன்னா திடீர்னு யாராவது எடுத்து ஏதாவது பண்ணியாச்சுன்னா பிரச்சனை ஆயிரும், அதனால் நான் அந்த விஷ பாக்கெட் வந்து என் கையில் தனியாக இருக்குது, நாளைக்கு நான் வரேன், நாளைக்கு நான் வந்து என் கையினால் நான் வச்சு நான் சாருக்கு வீட்டில் வச்சுட்டு நான் வந்துடுவேன், நீங்கள் ஒன்றுமே பண்ண, நாளைக்கு மட்டும் நீங்கள் எனக்காக நீங்கள் காத்துருங்க.
அப்படி சொன்னவுடன் என்னுடைய மனதில் பட்டது, நான் செய்வது சரியில்லை, இது ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, ஏதோ ஒரு தவறு நடக்கிறது, இந்த முடிவு சரியல்ல. அப்போதுதான் நான் ஒரு மனிதனாக யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஒரு மனிதனாக நின்று யோசிக்க ஆரம்பிக்கிறேன். ஐயோ, அது உயிர், அது ஜீவன், அது கொல்லுவது எவ்வளவு பெரிய பாவம், அது தப்பு, இது கடவுளுக்கு விரோதமான செயல் என்கிறதான எண்ணம் அப்போதுதான் எனக்கு ஏற்படுகிறது. இந்த எண்ணம் ஏற்பட்டவுடன் நான் என்னுடைய மனைவியையும் என்னுடைய மகனையும் அழைத்து சொன்னேன், இது ஏதோ நாம் தவறு செய்கிறோம், ஏதோ நாம் பாவம் செய்ய போகிறது போல என்னுடைய மனதில் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. ஆகவே நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போம் என்று சொல்லி நாங்கள் 3 பேரும் ஜெபித்தோம். எப்படி ஜெபித்தோம்? சின்ன ஜெபம் தான், பெரிய ஜெபம் ஒன்றும் செய்யவில்லை, சின்ன ஜெபம் செய்தோம். ஆண்டவரே, இந்த வீட்டிற்கு வந்து நாங்கள் இத்தனை நாட்கள் ஆகிறது, இந்த நாயினால் எங்களுக்கு இவ்வளவு தொந்தரவு, எங்களுடைய செருப்புகள் எல்லாம் கடித்து அழித்து இவ்வளவு 1000 ரூபாய் நஷ்டப்படுத்தி விட்டதும் போதாமல் தினந்தோறும் அந்த நாய் வருகிறது, அந்த நாயினால் எங்களுக்கு பெரிய வேதனையா இருக்கிறது, நாற்றம் வீசுகிறது, தாங்க முடியவில்லை. ஆகவே இந்த முடிவு நாங்கள் நிர்பந்தமாக நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இதில் தவறு இருந்தால் ஆண்டவர் எங்களை மன்னிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் 3 பேரும் ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டோம். மன்னிப்பு கேட்டதோடு விட்டு விடாமல் ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தோம். ஆண்டவரே, இப்படி இந்த நாயை நாங்கள் கொல்லுவது உமக்கு சித்தமில்லாத காரியமாக இருக்கும் என்றால் நாங்கள் உம்மிடத்தில் ஒரு வேண்டுதலை, ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறோம். அது என்ன விண்ணப்பம் என்றால், இன்று முதல் அந்த நாய் எங்கள் வீட்டிற்கு வரக்கூடாது. அப்படி ஒரு விண்ணப்பத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் வைத்தோம். வைத்துவிட்டு நாங்கள் தூங்கிவிட்டோம். தூங்கிவிட்டு அடுத்த நாள் காலையில் சென்று என்னுடைய மனைவி கதவை திறந்து பார்க்கும்போது நாய் வரவில்லை. என்னை பார்த்து சொன்னாள், நாய் வரவில்லை, நாயினுடைய நாற்றம் இல்லை. பொதுவாக காலையில் கதவை திறந்தவுடன் வெளியே சென்று அந்த ஏரியாவை சுத்தப்படுத்துவதுதான் அவளுக்கு பெரிய வேலை. அன்றைக்கு சொல்லுகிறாள், நாய் வரவில்லை. அப்போ எங்களுக்கு சந்தோஷமாயிட்டது. ஒரு நாள் நாய் வரவில்லை, 2வது நாள் பார்த்தோம், 2வது நாளும் நாய் வரவில்லை, சந்தோஷமாகிவிட்டது. 3ஆம் நாளும் நாய் வரவில்லை, சந்தோஷம் கூடியது. 5ஆம் நாளும் வரவில்லை, 5 வாரமாகியும் வரவில்லை, 5 மாதங்களாகியும் வரவில்லை. இன்றைக்கு 5வது வருடம், இன்று வரைக்கும் அந்த நாய் வந்ததில்லை நண்பர்களே. ஆனால் அதே நாய் அதே ரோட்டில் இருக்கிறது, எங்களுடைய கேட்டிற்கு வெளியே படுத்திருக்கும். இன்றைக்கும் நீங்கள் யாராவது வந்தால் அந்த நாயை காட்டி தருகிறோம். நாய்க்கும் அவர்தான் ஆண்டவர். நாயை அழிக்கும்படியாய், நாயை கொல்லும்படியாய் கொடூரமான ஒரு முடிவை நாங்கள் எடுத்திருந்தோம். எங்களுடைய கொடூரமான முடிவிலிருந்து, நாய்க்கு நாங்கள் வைத்ததான கண்ணியிலிருந்து நாயை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருந்தால், எலியாவை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு உண்மையுள்ளவராக இருப்பார்? உங்களுக்கு விரோதமாக வைக்கப்படுகிற கண்ணிகளில் இருந்து உங்களை தப்புவிப்பதற்கு ஆண்டவர் எவ்வளவு உண்மை உள்ளவராக இருப்பார்? நாயை என்னுடைய கையிலிருந்து ஆண்டவர் தப்புவித்த இந்த செய்தி நாய்க்கு தெரியாது, அந்த மிருகத்திற்கு தெரியாது, அதற்கு தெரியாது. அது மிருகமாக இருக்கிறது, மிருகத்திற்கு தெரியாது. ஒரு செய்தியை இந்த மிருகத்தை பார்த்து சொல்ல முடியாது. அந்த நாய்க்கும் அவர்தான் ஆண்டவர், அந்த நாய்க்கும் அவர்தான் எஜமான். இந்த நாய்க்கு மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள எந்த ஜீவராசிகளா இருந்தாலும் எல்லா ஜீவராசிகளுக்கும் நம்முடைய ஆண்டவர் தான் ஆண்டவர். நம்முடைய தேவன் தான் அவர்களுக்கும் தேவன். அவர் தேவன், அவர் கடவுள். தேவன் என்றால் யார்? ஆண்டவர் என்றால் யார்? கடவுள் என்றால் யார்? எல்லாவற்றையும் படைத்தவரும், எல்லாவற்றையும் பாதுகாக்கிறவரும், எல்லாவற்றையும் பராமரிக்கிறவரும் தான் கடவுளாக இருக்க முடியும். அவர்தான் எல்லாவற்றையும் படைத்தது, அவர்தான் எல்லாவற்றையும் பாதுகாப்பது, அவர்தான் எல்லாவற்றையும் பராமரிப்பது, அவர்தான் எல்லாவற்றுக்கும் படி இழப்பது. ஆகவே கடவுளை குறித்த செய்தியை விளங்கிக் கொள்ளுங்கள். முதலாவது, கடவுள் யாருக்கு? ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை, துதிக்கிறவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை, ஆராதிக்கிறவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை, பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் இல்லை. எல்லாவற்றிற்கும் அவர்தான் ஆண்டவர், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவர்தான் கடவுள், அவர்தான் பாதுகாக்கிறவர், அவர்தான் பராமரிக்கிறவர், அவர்தான் போஷிக்கிறவர். இந்த செய்தி எலியாவிற்கு அன்று தெரியாமல் இருந்தது. இந்த செய்தி எலியாவுக்கு தெரிந்திருந்தால், அவர் எனக்கு மட்டும் தேவன் இல்லை, அவர் எனக்கு மட்டும் கடவுள் இல்லை, அவர் எனக்கு மட்டும் ஆண்டவர் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் அவர்தான் ஆண்டவர், எல்லாரையும் அவர் பாதுகாக்கும் போது என்னை பாதுகாக்காமல் இருப்பாரா? என்னுடைய செய்தி இதுதான். சாலைகளில் பிரயாணம் பண்ணுகிறோம், ஜெபிக்கிறவர்களுடைய வாகனத்தை மட்டும், ஜெபிக்கிறவர்களுக்கு மட்டும் ஆபத்து வராமல், நாசமோசம் வராமல் பாதுகாத்தால் சாலையில் போகிற எல்லா வாகனமும் விபத்துக்குள்ளாக்கப்பட்டிருக்க வேண்டும். சாலையில் போகும்போது நீங்கள் பாருங்கள்,
சாலையில் ஓடுகிற வாகனத்தில் 1% அல்லது 2% தான் ஜெபித்திருப்பார்கள். மீது 99, 98% வாகன ஓட்டிகள் அவர்கள் ஜெபிக்காதவர்கள். அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்களுடைய வாகனம் பாதுகாக்கப்படுகிறது, அவர்களுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது, அவர்களுடைய உடைமைகள் பாதுகாக்கப்படுகிறது. இதை பாதுகாப்பது யார்? ஆண்டவர் பாதுகாக்கிறார். அது அவருடைய கடமை, அது அவருடைய பொறுப்பு, அது அவர் ஆண்டவர். அவன் ஜெபித்தாலும் ஜெபிக்காமல் இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்வது அவருடைய கடமை, அவருடைய பொறுப்பு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது சொல்லுகிறார், அவர் நன்றி கெட்டவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறார். நன்றி கெட்டு போன மனிதர்கள், நன்றி கெட்டவர்கள், இவ்வளவு நன்மைகள் செய்ததற்கு பிறகும் அந்த நன்மையை குறித்த அறிவில்லாதவர்கள், அந்த நன்மையை குறித்து சிந்திக்காதவர்கள். கடவுள் தங்களை பாதுகாக்கிறார், கடவுள் தங்களை பராமரிக்கிறார், கடவுள் தங்களுக்கு படி இழக்கிறார், கடவுள் தங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறார், கடவுள் தங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் தங்களுக்கு பலனை கொடுத்திருக்கிறார், கடவுள் தங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் தங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார், கடவுள் தங்களுக்கு நன்மைகளை கொடுத்திருக்கிறார் என்கிறதான நன்றி உணர்வு இல்லாத மனிதர்கள். இந்த நன்றி உணர்வு இல்லாத மனிதர்களுக்கும் அவர் நன்மை செய்கிறார், நன்றி கெட்டவர்களுக்கும் நன்மை செய்கிறார். நல்லவர்களுக்கு மட்டும், நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு மட்டும் அவர் நன்மை செய்யவில்லை. நன்றி உணர்வு உள்ளவர்களுக்கு மட்டும் அவர் நன்மை செய்தால் அவர் கடவுளாக இருக்க முடியாது. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்வது யார்? தேவனாகிய கர்த்தர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுடைய தேவனாகிய கர்த்தர், ஆண்டவராகிய இயேசு என்ற நாமத்தில் வெளிப்பட்ட தேவன், இவர்தான் நன்மை செய்கிறார். துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், கல்வாரி சிலுவை மரணத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், இயேசுவின் இரத்தத்திற்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், ஜீவனுள்ள தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கிறவர்கள், ஜீவனுள்ள தேவனை தூஷிக்கிறவர்கள் துரோகிகள். இவர்கள் தான் துரோகிகள். இந்த துரோகிகளை பார்த்தால் நமக்கு கோபம் வருகிறது. இந்த துரோகிகளுக்கு நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த துரோகிகளை பார்த்து ஆண்டவருக்கு கோபம் வரவில்லையே. அவருக்கு கோபம் வந்திருந்தால் இவர்கள் அழிந்து போயிருப்பார்கள். நன்றி கெட்டவர்களை பார்க்கும்போது, துரோகிகளை பார்க்கும்போது நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? நம் மனிதர்கள். அவர் அவர்களை நேசிக்கிறார், நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நம்மால் அவர்களை நேசிக்க முடியவில்லை, நம்மால் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை நேசிக்கிறார், அவர்களுக்கு தருணத்தை கொடுக்கிறார். ஆகவே தேவன் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் குற்ற உணர்வு வந்து விடுகிறது. ஐயோ, நான் ஜெபிக்காமல் இருக்கிறேன், நான் துதிக்காமல் இருக்கிறேன், நான் ஆராதிக்காமல் இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கவில்லை, நான் காணிக்கை கொடுக்கவில்லை, எங்கே எனக்கு ஆபத்து வந்து விடுமோ என்கிறதான ஒரு குற்ற உணர்வு, ஒரு பய உணர்வு அநேக நேரத்தில் மனிதர்களுடைய மத்தியில் வருகிறது. குறிப்பாக விசுவாசிகளிடக்கு வருகிறது. நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, நீங்கள் ஜெபிக்கிறபடினால் அவர் உங்களை பாதுகாக்கவில்லை, நீங்கள் துதிக்கிறபடினால் பாதுகாக்கவில்லை, நீங்கள் ஆராதிக்கிறபடினால் பாதுகாக்கவில்லை, நீங்கள் காணிக்கையும் தசமபாகம் கொடுக்கிறபடினால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பதில்லை. அவர் உங்களுடைய தேவனாய் இருக்கிறபடினால் உங்களை பாதுகாப்பது அது அவருடைய கடமை. நீங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாய் இருப்பதினால் ஜெபிப்பது உங்களுடைய கடமை. ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, துதிப்பது, ஆராதிப்பது, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வது உங்களுடைய கடமை. இது நம்முடைய கடமை. ஆகவே நம்முடைய கடமையை நாம் செய்கிறபடினால் அவர் அவருடைய கடமையை செய்யவில்லை. நாம் இந்த கடமையை செய்தாலும் செய்யாமல் இருந்தாலும் அவர் அவருடைய கடமையில் உண்மையாயிருப்பார். அவர் உண்மையுள்ளவர். நாம் அநேக நேரத்தில் உண்மை இல்லாதவர்களாக இருக்கிறோம். நாம் உண்மை இல்லாதவர்கள் என்று சொல்லி அவர் நம்மை தண்டிக்கவில்லை, அவர் நம்மை நேசிக்கிறார். ஆகவே நண்பர்களே, நிச்சயமாக ஜெபிக்க வேண்டும், நிச்சயமாக துதிக்க வேண்டும், நிச்சயமாக ஆராதிக்க வேண்டும், நிச்சயமாக ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் நீங்கள் அதிகமாக உங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒன்றை மறவாதிருங்கள், இவைகளை நீங்கள் செய்கிறபடியினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்கிற எண்ணம் அது தவறான எண்ணம். நான் ஜெபிக்கிறபடினால் தேவன் என்னை பாதுகாக்கிறார், நான் துதிக்கிறபடினால் கர்த்தர் என்னை பாதுகாக்கிறார், அது தவறானது. அப்படியானால் ஜெபிக்காதவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், துதிக்காதவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள், ஆண்டவருக்கு என்று கொடுக்காதவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஜெபிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இது நம்முடைய கடமை. நாம் செய்து ஆக வேண்டும், செய்து ஆக வேண்டும். ஜெபிக்காமல் இருக்க முடியாது, துதிக்காமல் இருக்க முடியாது,
ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவருக்கு என்று கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆண்டவருடைய காரியங்களில் நம்ம ஈடுபடுத்தாமல் நம்மால் இருக்க முடியாது. அது கூடாது. அது கூடாது. அது செய்ய வேண்டும், நிச்சயமாய் செய்ய வேண்டும். நாம் தினந்தோறும் சாப்பிடுவது போன்ற காரியம் அது. தினந்தோறும் சாப்பிடாமல் இருந்தால் நாம் எப்படி வாழுவது? தேவன் எல்லாருக்கும் நன்மை செய்கிறார். நன்றி கெட்டவர்களுக்கு நன்மை செய்கிறார். துரோகிகளுக்கு நன்மை செய்கிறார். உலகத்தில் உள்ள எல்லா மனிதனையும் பாதுகாக்கிறார். எல்லா மனிதனையும் பராமரிக்கிறார். எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்கிறார். இந்த விதவையை குறித்து இதற்கு முந்தைய பகுதியில் நாம் தியானித்தோம். இந்த விதவையை தேவன் பாதுகாத்தது. இந்த விதவை என்ன நினைக்கிறாள்? இவள் தற்கொலை செய்து சாகும்படியாக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறாள். நான் தற்கொலை செய்து மாண்டு போகிறேன், என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை பாதுகாக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, நான் தற்கொலை செய்து சாவது நல்லது. இப்போது இங்கு ஒரு மனிதன் தற்கொலை செய்யும்படியாக முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இதற்கு முன்பாக அங்கு ஒரு விதவை தற்கொலை பண்ணி சாகும்படியாக முயற்சி செய்து கொண்டிருந்தாள். தேவன் என்ன செய்தாள்? எலியாவை அந்த இடத்திற்கு அனுப்புகிறாள். நீ தற்கொலை செய்து சாக வேண்டிய அவசியம் இல்லை மகளே. நான் உன்னுடைய ஆண்டவர், நான் உன்னுடைய இரட்சகர், நான் உன்னுடைய மீட்பர், நான் உன்னுடைய தகப்பன், நான் உன்னுடைய பாதுகாவலர். 24 மணி நேரமும் நான் உன்னை பார்த்துக் கொண்டிருக்கிறேன். இந்த செய்தி அவளுக்கு தெரியாது, விதவைக்கு தெரியாது. 24 மணி நேரமும் இவளை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற, இவளை பராமரித்துக் கொண்டிருக்கிற, இவளுக்கு நன்மை செய்யும்படியாக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிற இந்த தேவனை குறித்த செய்தி இந்த விதவைக்கு தெரியாது. இந்த விதவைக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அவள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்க மாட்டாள். என்னை விசாரிக்கிற ஒரு தேவன் உண்டு, என்னை பாதுகாக்கிற ஒரு தேவன் உண்டு, என்னை கரிசனையோடு என் மீது கரிசனை உள்ள ஒரு தேவன் உண்டு என்கிறதான இந்த வெளிப்பாடு, இந்த ஒரு செய்தி அந்த விதவைக்கு தெரிந்திருந்தால் நிச்சயமாக அந்த விதவை இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருந்திருக்க மாட்டாள். இந்த செய்தி அவளுக்கு தெரியவில்லை. நண்பர்களே, இதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம்? என்னை விசாரிக்க யாரும் இல்லை, என்னை பாதுகாக்க யாரும் இல்லை, என்னை பராமரிக்க யாரும் இல்லை. ஒரு நல்ல செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். உலகத்தில் யார் இருக்கிறார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் உங்கள் மீது கரிசனை உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களை பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்கிற ஒருவர் இருக்கிறார், உங்களுக்கு நன்மை செய்ய ஒருவர் இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிற ஒருவர் இருக்கிறார். உனக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் மனமகிழ்ச்சியையும் நிம்மதியையும் தந்து உன்னை வாழ வைக்கிற ஒரு தேவன் ஜீவிக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு தேவன் ஜீவிக்கிறார். அவர் உன்னை அழைக்கிறார். நீ ஏன் சாக வேண்டும்? நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? நீ ஏன் கலங்க வேண்டும்? நீ ஏன் துயரப்பட வேண்டும்? நீ ஏன் துக்கப்பட வேண்டும்? நீ ஏன் கண்ணீர் வடிக்க வேண்டும்? நீ ஏன் உபத்திரவப்படுத்தப்பட வேண்டும்? நீ ஏன் உன் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்ள வேண்டும்? உனக்காக நான் வாழ்கிறேன். நான் உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், மகனே, உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மகளே, உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த செய்தியை எலியாவின் மூலமாய் அந்த விதவைக்கு அனுப்பின தேவன் ஒருவேளை இந்த செய்தியை உங்களுக்கான செய்தியாக இருக்கலாம், உங்களுக்கான செய்தியாக இருக்கலாம். எலியாவின் மூலமாய் செய்தியை அனுப்பின தேவன், அந்த விதவைக்கு செய்தியை அனுப்பின தேவன் ஒருவேளை என் மூலமாய் இந்த செய்தியை உங்களுக்கு அனுப்பலாம். நீங்கள் யாராக இருக்கலாம். எலியாவின் மூலமாக சொல்லி அனுப்பின செய்தி நிறைவேறியது. ஆகவே இது ஒருவேளை தேவனுடைய வார்த்தையாக இருக்குமே ஆனால், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இது ஒருவேளை தேவனுடைய வார்த்தையாக, தேவனுடைய ஆலோசனையாக, உங்களுக்கு வேண்டி தேவன் அனுப்பின தேவனுடைய ஆலோசனையாக இருக்குமேயானால் தேவனுடைய விருப்பம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். உன் நம்பிக்கை துளிர்விடும். நீ ஆசீர்வாதத்தை காண்பாய், நீ நன்மையை காண்பாய், நீ வெற்றியை காண்பாய், நீ விடுதலையை காண்பாய். தேவன் நல்லவராய் இருக்கிறார். தேவன் என்னை விசாரிக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், அத்தனை நாய்களை பாதுகாத்த ஆண்டவர் இந்த நாய்களை அழிக்கக்கூடிய அந்த கொடூரனுடைய கையில் இருந்து ஒரு கொடூர மனிதன், ஒரு மிருக குணமுள்ள ஒரு மனிதன், தன்னலத்திற்காக சுயநலத்திற்காக மீது எதையும் யோசிக்காமல் தான் வாழ்ந்தால் போதும், தன்னுடைய வாழ்க்கை மட்டும் போதும், மீது யாருக்கு மீது எதற்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்கிறதான ஒரு எண்ணத்தோடு அப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்து அந்த ஜீவனை, அந்த நாயை அழிக்கும்படியாய் முயற்சி செய்த அந்த கொடூரமான மனிதனுடைய கோர பிடியிலிருந்து அந்த நாய்களை விடுவிப்பதற்கு காரணமாயிருந்த தேவன்
நாய்களின் மீது கவனம் வைக்காமல் இருந்திருந்தால் அத்தனை நாய்களும் செத்து போயிருந்திருக்கும். அந்த நாய்களின் மீது அவர் கவனம் வைத்தார் என்பதற்கு அடையாளம் என்னவென்றால், அன்றைக்கு அவர் தப்புவித்ததல்ல, இந்த 5 வருடமும் அந்த நாய் அந்த வீட்டின் உள்ளே வரவிடாமல் அந்த நாயை பாதுகாப்பது. இவ்வளவு பெரிய தேவன் தன்னுடைய ரூபத்தின்படியும் தன்னுடைய சாயலின்படியும் உண்டு பண்ணப்பட்ட மனிதனை பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம், அந்த மனிதனை பராமரிப்பது எவ்வளவு நிச்சயம், அந்த மனிதனை விசாரிப்பது எவ்வளவு நிச்சயம். நான் சொல்லுகிறேன் நண்பர்களே, 24 மணி நேரமும் நீங்கள் கர்த்தருடைய கண் பார்வையில் இருக்கிறீர்கள். 24 மணி நேரமும் அந்த நாய்கள் கர்த்தருடைய பார்வையில் இருந்தது. 24 மணி நேரமும் ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய பார்வையில் இருக்கிறான். 24 மணி நேரமும் அவர் விசாரிக்கிறார். நான் உங்களை பாதுகாக்கிறேன், நான் உங்களை பராமரிக்கிறேன் என்பதற்கு அதிகபட்சமாக அவர் தன்னுடைய ஜீவனையே நமக்காய் தந்தார். தன்னுடைய இரத்தத்தையே தந்து நம்மை நம்ப செய்தார். நான் உனக்காகவே வாழ்கிறேன், என் ஜீவன் உனக்காகவே இருக்கிறது, என் இரத்தம் உனக்காகவே இருக்கிறது, நான் உனக்காகவே வாழ்கிறேன். ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுகிறார். இது ஏதோ ஜெபிக்கிற மனிதனுக்கு மட்டுமில்லை, துதிக்கிற மனிதனுக்கு மட்டுமில்லை, ஆராதிக்கிற மனிதனுக்கு மட்டுமில்லை, கிறிஸ்தவனுக்கு மட்டுமில்லை. இந்த செய்தி உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும். அவர் எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர், அவர் எல்லா மனிதனுக்கும் தேவன். மிருகங்களுக்கு ஜீவனாய் அவர் தேவனாய் இருக்கும் போது இனி ஒரு மதத்தை சார்ந்தவனுக்கு அவர் தேவனாய் இருக்க முடியாதா? மிருகங்களுக்கு தேவனாய் இருக்கிறவர் இனி ஒரு பாஷையை சார்ந்தவனுக்கு, இனி ஒரு குலமோ கோத்திரத்தையோ சார்ந்தவனுக்கு தேவனாக அவர் இருக்க முடியாதா? எல்லா குலத்திற்கும் அவர்தான் தேவன், எல்லா கோத்திரத்திற்கும் அவர்தான் தேவன், எல்லா ஜாதிக்கும் அவர்தான் தேவன், எல்லா மதக்காரர்களுக்கும் அவர்தான் தேவன், எல்லா மொழியை பேசுகிறவர்களுக்கும் அவர்தான் தேவன். மிருகத்தையே நேசிக்கக்கூடிய இப்படிப்பட்ட தேவனுக்கு ஒப்பான நபர் இந்த உலகத்தில் ஒருவரும் இருக்க முடியாது. அவர் ஒருவர்தான், அவர்தான் படைப்பாளர், அவர்தான் சகலத்தையும் படைத்தார். ஆகவே எல்லாவற்றுக்கும் அவருக்கு உத்தரவாதம் உண்டு. இந்த செய்தி எலியாவிற்கு தெரியவில்லை நண்பர்களே. இந்த செய்தி எலியாவிற்கு தெரிந்திருந்தால் எலியாவினுடைய வாழ்க்கையில் இந்த சோர்வு வந்திருக்காது. ஆக அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணுகிறவர்களுக்கும் என்னை போன்றவர்களுக்கும், நான் பிரசங்கம் பண்ணுகிறேன், இவ்வளவு சப்தமாக இவ்வளவு வைராக்கியத்தோடு நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். என்னை பார்க்கலும் வைராக்கியமாய் பிரசங்கம் செய்தவர் தான் இந்த எலியா. என்னை பார்க்கலும் வைராக்கியமாய் ஊழியம் செய்தவர் தான் இந்த எலியா. என்னை பார்க்கலும் கர்த்தருக்கு எடுத்த காரியங்களில் மிகவும் வைராக்கியம் பாராட்டினவர். அவருடைய வைராக்கியத்தின் பக்கத்தில் நான் வர முடியாது. அவ்வளவு வைராக்கியமாய் இருந்தவர் தான் இந்த தேவ மனிதன். இவருடைய வாழ்க்கையில் சோர்வு வறுமையானால் அது என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடும், அது உலகத்தில் உள்ள எந்த மனிதனுடைய வாழ்க்கையிலும் வரக்கூடும். ஆகவே இப்போது சோர்வல்ல செய்தி, சோர்வை குறித்து ஆராய்வதல்ல, சோர்வினுடைய வீரியம் எவ்வளவு என்று. அந்த சோர்வின் நேரத்தில் கர்த்தர் எப்படி செயல்பட்டார், கர்த்தருடைய வல்லமையினுடைய வீரியம் எப்படி, கர்த்தர் அவனை விடுவித்ததான அந்த திட்டம் எப்படிப்பட்ட திட்டம், அவருடைய வல்லமை, அதனுடைய வீரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் நாம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனைகளை குறித்தே பேசுகிறோம். என்னுடைய பிரச்சனை இது, என்னுடைய வியாதி இது, என்னுடைய கடன் இது, என்னுடைய சூழ்நிலை இது. அதை நீங்கள் பேசினால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை தர முடியாது. பிரச்சனை நேரத்திலே விடுதலையை பற்றி பேச வேண்டும். எலியாவின் வாழ்க்கையில் இப்போது பிரச்சனையின் நேரம், உபத்திரவத்தின் நேரம், வியாகுலத்தின் நேரம், வேதனையின் நேரம், அவனுக்கு துன்பத்தின் நேரம், துக்கத்தின் நேரம். அவன் சோர்ந்து போகிறான். சின்ன ஒரு வார்த்தை என்ன செய்கிறது, அவனுடைய வாழ்க்கையை அழிக்கிறது. ஒரு வார்த்தை. மனிதனுடைய வார்த்தையின் வல்லமை எவ்வளவு, கடவுளுடைய வார்த்தையின் வல்லமை எல்லாருக்கும் தெரியும். கடவுளுடைய வாயின் வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, கடவுளுடைய வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்கிறது, கடவுளுடைய வாயின் வார்த்தைக்கு அபிஷேகம் இருக்கிறது என்கிற செய்தி எல்லா மனிதனுக்கும் தெரிந்த செய்தி. அது பழைய செய்தி. புதிய செய்தி என்ன, மனிதனுடைய வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு. மனிதனுடைய வாயின் வார்த்தைக்கு எந்த அளவிற்கு அதிகாரம், ஒரு மனிதனை வாழ வைக்கவும் முடியும், ஒரு மனிதனை அழிக்கவும் முடியும். எலியாவின் வாயின் வார்த்தையின் வல்லமை விதவையை வாழ வைத்து தற்கொலைக்காக முடிவெடுத்துக் கொண்டிருந்த விதவையை வாழ வைக்கிறது. இங்கு ஒரு ஏசபேல் இருக்கிறாள், இவளுடைய வாயின் வல்லமை இவ்வளவு பெரிய தேவ மனிதனை அழிய வைக்கிறது. வாயின் வார்த்தையின் வல்லமையை விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகவேதான் எழுதப்பட்டிருக்கிறது, நாவின் கீழ் ஜீவனும் மரணமும் இருக்கிறது. ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளும் மரணத்துக்கு ஏதுவான வார்த்தைகளும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அது நம்முடைய ஜீவனுக்கும் மரணத்திற்கும் ஆனாலும் சரி, அடுத்தவர்களுடைய ஜீவனுக்கும் மரணத்திற்கும் ஆனாலும் சரி. எத்தனையோ பேர் வாழ்க்கையை மாய்த்து கொண்டார்கள். விசாரித்தால் இந்த வார்த்தையை இவள் சொல்லிவிட்டாள், ஆகவே அவன் செத்து விட்டான். இந்த வார்த்தையை இவன் சொல்லிவிட்டான், ஆகவே அவள் செத்து விட்டாள். வார்த்தை கொலை அல்ல, தற்கொலை. தாங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். இவர்களை கொலை செய்ய வைத்தது எது?
இவர்களை தற்கொலை செய்ய தூண்டியது எது? ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்லது ஒரு மனுஷனுடைய வார்த்தை. இப்போது இவ்வளவு பெரிய தேவ மனிதன் இவனை தற்கொலை செய்ய தூண்டுகிறதுக்கு காரணம் என்ன? ஒரு சாதாரண ஒரு பெண்மணியினுடைய வார்த்தை. ஆகவே நண்பர்களே, உங்களுடைய வாயின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. இந்த காரியத்தை வைத்தாவது நம்புங்கள், விசுவாசியுங்கள். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஜீவனுக்கும் மரணத்திற்கும் ஏதுவான காரியங்களை என் தேவன் என்னுடைய நாக்கில் வைத்து விட்டார். இப்போது என்னுடைய வாழ்க்கையின் அதிகாரம் தேவனுடைய கையில் இல்லை. இது ஒருவேளை தவறாக தெரியலாம். மதம் பிடித்த கிறிஸ்தவர்கள் என்று அநேகர் இருப்பார்கள். மதவாதிகள் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. மதத்தை பற்றி மட்டும்தான் தெரியும். மத போதனை வேணும், மத கோட்பாடு வேணும். மதம் பிடித்தவர்களே, மதம் பிடித்த யாராவது என்னுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் சொல்லுகிறேன், உங்களுடைய வாயின் வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது. தேவன் அந்த அதிகாரத்தை உங்களுடைய கையில் தந்து விட்டார். இப்போது உங்களுடைய வார்த்தை கடவுள் ஆண்டவருடைய கையில் இல்லை. ஆண்டவருடைய கையில் இருந்தால் நீங்கள் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஆண்டவருடைய கையில் இருந்தால் நீங்கள் எப்படி தீமை செய்ய முடியும்? ஆண்டவருடைய கையில் இருந்தால் நீங்கள் எப்படி அழிவை தேட முடியும்? உங்களுடைய கையிலே இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை என் கையில் இருக்கிறது. என் வாழ்க்கை ஆண்டவருடைய கையில் இருந்தால் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னுடைய வாழ்க்கையை எனக்கே தந்து விட்டார். என்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய பொறுப்பை என்னுடைய கையில் தந்து விட்டார். எனக்கு முன்பாக என்னை பார்த்து சொல்லுகிறார், பரலோகமும் நரகமும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஜீவனும் மரணமும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நன்மையும் தீமையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், உனக்கு அறிவையும் தந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டுமோ நீ தெரிந்து கொள். பரலோகம் போக வேண்டுமா? நீ தீர்மானம் பண்ணு. நரகம் போக வேண்டுமா? நீ தீர்மானம் பண்ணு. நன்மை வேண்டுமா? நீ தீர்மானம் பண்ணு. தீமை வேண்டுமா? நீ தீர்மானம் பண்ணு. ஜீவன் வேண்டுமா? நீ தீர்மானம் பண்ணு. மரணம் வேணுமா? நீ தீர்மானம் பண்ணு. ஆசீர்வாதம் வேணுமா? நீ தீர்மானம் பண்ணு. சாபம் வேணுமா? நீ தீர்மானம் பண்ணு. இரண்டை எனக்கு முன்பாக வைத்திருக்க. எனக்கு சாய்ஸ் தந்திருக்கிறார். எனக்கு தெரிந்தெடுக்கக்கூடிய சுயாதீனத்தை தந்திருக்கிறார். எனக்கு அறிவை தந்திருக்கிறார். அவராக என்னை நரகத்திற்கு கொண்டு போவதும் இல்லை, அவராக என்னை பரலோகத்திற்கு கொண்டு போவதும் இல்லை. அந்த அதிகாரம் என்னுடைய கையில இருக்கிறது. நான் பரலோகத்திற்கு போவதற்கான விருப்பம் எனக்கு இருந்தால் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழலாம். நான் நரகத்திற்கு போக வேண்டுமானால் நான் அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழலாம். அது என்னுடைய பகுதி. நான் தெரிந்தெடுக்கக்கூடியவன். எனக்கு பரலோகம் வேண்டுமா நரகம் வேண்டுமா என்கிறது நான் தெரிந்தெடுக்க முடியும். ஒவ்வொரு மனிதனும் தெரிந்தெடுக்க முடியும். மனிதனுக்கு சுயாதீனம் இருக்கிறது. வாழ வேண்டுமா சாக வேண்டுமா என்பதை அவன் தேர்ந்தெடுக்க முடியும். தற்கொலை பண்ணி சாகிறவனை எல்லாம் கடவுள் அழிக்கவில்லை, அவனை அழிக்கிறான். தீமையை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான், தீங்கை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான், சாபத்தை அவன் எடுத்துக் கொள்ளுகிறான், நரகத்தை அவன் தெரிந்து கொள்ளுகிறான். கடவுள் யாருக்கும் சாபம் கொடுப்பது இல்லை, கடவுள் யாருக்கும் தீமை கொடுப்பது இல்லை, கடவுள் யாருக்கும் மரணம் கொடுப்பது இல்லை, கடவுள் யாரை நரகத்தில் போடுவதில்லை. அவர் அதை விரும்பவில்லை. அவர் இந்த பகுதியை தான் விரும்புகிறார். எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் நன்மையை விரும்புகிறார், ஜீவனை விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை விரும்புகிறார், சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, இளைப்பாறுதலை, நன்மைகளை கடவுள் விரும்புகிறார். ஆனால் மனிதனை பார்த்து என்ன சொல்கிறார்? தெரிந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் உன்னுடைய கையிலே தந்திருக்கிறேன். நீ இப்படி வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நீ ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். ஆனால் உன்னுடைய விருப்பத்தில் நான் தலையிட விரும்பவில்லை. நீ சாபத்தோடு தான் வாழ வேண்டும் என்று நீ விரும்பினால் நான் அதை தடை செய்ய விரும்பவில்லை. உனக்கு அதிகாரத்தையும் சுயாதீனத்தையும் தந்திருக்கிறேன். ஆகவேதான் அவர் கடவுள், ஆகவேதான் அவர் ஆண்டவர், ஆகவேதான் அவர் இரட்சகர். ஆனால் நாம் தீமையான முடிவுகளை எடுக்கும் போது ஆண்டவர் வந்து தலையிடுவார். இப்போது என்ன நடக்கிறது? எலியா ஒரு தீமையான முடிவை எடுக்கிறான். எலியாவிற்கு ஆண்டவர் உதவி செய்ய வருகிறார். கவனிங்கள், எலியா தேவ மனிதன், மரணத்தை அவன் தெரிந்தெடுக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு ஜீவனை வைத்திருக்கிறார். ஆனால் அவன் மரணத்தை தெரிந்தெடுக்கிறான். மனிதா, நீ சாக வேண்டாம், நீ வீணாக தற்கொலை செய்து உன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டாம், நான் உனக்கு உதவி செய்கிறேன். நண்பர்களே, இந்த பகுதியில் இதோடு நான் முடித்துக் கொள்கிறேன். ஒருவேளை உங்களில் யாராவது இப்படிப்பட்ட நிலவரத்தில் இருப்பீர்கள் என்றால், மோசமான சூழ்நிலையை தெரிந்தெடுத்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பீர்கள் என்றால், உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் வருகிறார். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார்,
ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், நன்மையையும் தீமையும் உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன், பரலோகமும் பாதாளமும் உனக்கு முன்பாய் வைக்கப்பட்டிருக்கிறது. மனிதா, உனக்கு அறிவை தந்திருக்கிறேன், நீ அறிவடைந்து கொள். ஆசீர்வாதம் என்றால் என்ன, நன்மை என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, பரலோகம் என்றால் என்ன என்கிற அறிவை பெற்றுக்கொள். நம் மனிதர்கள் தெரிந்தெடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கிறது. ஆகவே கடவுளை ஒரு மனிதனும் குறை சொல்ல முடியாது. கடவுள் என்னை தண்டித்து விட்டார், கடவுள் என்னை அழித்து விட்டார். இந்த உலகத்தில் ஒரு மனிதனும் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அப்படி ஒரு மனிதன் சொன்னால் அது தேவ தூஷணம், அது தேவ நிந்தை. அது அப்படி சொல்லக்கூடாது. அது அறிவீனமான வார்த்தை, அது மதியீனமான வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற அழிவுக்கு காரணம் தேவன் இல்லை, உன்னுடைய வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகளுக்கு காரணம் தேவன் இல்லை. ஆனால் நீயாகவே பிரச்சனையை தெரிந்தெடுத்து, நீயாகவே மரணத்தை தெரிந்தெடுத்திருந்தால் உனக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் வருகிறார். எலியா தாமாகவே மரணத்தை தெரிந்தெடுத்தான். நான் சாக போகிறேன். அந்த விதவை தாமாகவே மரணத்தை தெரிந்தெடுத்தால் நான் சாக போகிறேன். தேவன் அவளுக்கு உதவி செய்யும்படியாய் இறங்கி வந்தார். தேவன் அவளுக்கு உதவி செய்யும்படியாய் இறங்கி வந்தார். இப்போது எலியா முடிவெடுக்கிறான், நான் சாக போகிறேன். அவனுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் இறங்கி வந்தார். இதுபோல உங்களுடைய வாழ்க்கையில் நண்பர்களே, உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் தேவன் இறங்கி வருகிறார். நீங்கள் அனுமதி கொடுத்தால் தேவன் உங்களை விடுவிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகளை அப்படியே ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, அந்த நாயை, இந்த பொல்லாத கொடூரமான ஒரு கடின இருதயம் உள்ள ஒரு மிருக குணமுள்ள மனிதனுடைய கையில் இருந்து இந்த நாய்களை தப்புவிக்க உம்மால் முடியும் என்றால், இந்த விதவையை தப்புவிக்க உம்மால் முடியும் என்றால், அவனுடைய பொல்லாத சூழ்நிலை, அந்த அப்படி மோசமான ஒரு சூழ்நிலையிலிருந்து அந்த மனிதனை தப்புவிக்க முடியும் என்றால், என்னையும் தப்புவிக்க உம்மால் முடியும் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன் என்று ஒப்புக் கொடுங்கள். உங்களுக்காய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நல்ல வேளைக்காய் நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இப்போது என்னோடு சேர்ந்து கர்த்தாவே இந்த ஜெபத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் கர்த்தாவே, அவர்களுக்காக உம்முடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறேன் தகப்பனே. ஆண்டவரே, அந்த அழிவின் தற்கொலை செய்து தன்னை மாய்த்துக் கொள்ள வேண்டும், தற்கொலை செய்து அழிவை அந்த தன்னுடைய மகனையும் கொலை செய்த வேண்டும் என்கிற முடிவோடு இருந்ததான அந்த விதவை, தன்னை பாதுகாக்க பராமரிக்க தனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்கிற ஏக்கத்தோடு இப்படிப்பட்ட கொடூரமான முடிவை எடுத்திருந்ததான ஆண்டவர், இந்த விதவையை தேடி உம்முடைய மகனை அனுப்பினீரே கர்த்தாவே, உம்முடைய தாசனை அனுப்பினீரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை அந்த எலியாவின் மூலமாக அனுப்பினீரே தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே, இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட கொடூரமான முடிவெடுத்து, எனக்கு வாழ்வே இல்லை, எனக்கு ஆசீர்வாதமே இல்லை, எனக்கு நன்மையே இல்லை, எனக்கு வாழ பிடிக்கவில்லை என்று கவலையோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு, துக்கத்தோடு, வேதனையோடு, பாரத்தோடு, ஐயோ என்னுடைய வியாதி இவ்வளவு கொடூரமாயிருக்கிறது, கடன் பிரச்சனை இவ்வளவு கொடூரமாயிருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் என் ஆண்டவர் விடுதலையாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, பொல்லாத மனிதனுடைய கையிலிருந்து, கொடூரமான மனிதனுடைய கையிலிருந்து, மிருகத்தனமான மனிதனுடைய கையிலிருந்து ஆண்டவரே, இவ்வளவு நாய்களை நீர் விடுவித்தீரே, தப்புவித்தீரே, பாதுகாத்தீரே. ஆண்டவரே, இந்த நாயை நீர் பாதுகாக்க முடியும் என்றால், உம்முடைய ரூபத்தின்படியும் சாயலின்படியும் படைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்களை நீர் பாதுகாப்பது எவ்வளவு நிச்சயம் ஆண்டவரே. அந்த விதவையை நீர் பாதுகாப்பதை பற்றி அவள் அறியாமல் இருந்தால் ஆண்டவரே, இது போல இவர்களை நீர் பாதுகாப்பதை குறித்த அறிவு ஒருவேளை இவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் உம்முடைய அறிவை நீர் புகட்டும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் மனமகிழ்ச்சியையும் சுகத்தையும் பலத்தையும் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.